அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டப்பேரவை தொகுதி எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். நேற்று நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியா நோட்டாவை எத்தனாவது நாடாக அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னா 14வது நாடாக இந்தியா நோட்டாவை அறிமுகப்படுத்துச்சு. முதல் நாடு அமெரிக்கா நேற்றையே பார்த்தோம். அதே போல இன்னைக்கு சட்டப்பேரவை தொகுதிகளை, அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற 28 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தொகுதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு, ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு சட்டப்பேரவை தொகுதி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 14 மாநிலங்கள் மட்டும் பார்ப்போம். மீதி 14 நாளைக்கு பார்ப்போம். அப்படிங்களா? அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் 175, அருணாச்சல பிரதேசம் 60, அசாம் 126, சத்தீஸ்கர் 90, பீகார் 243, கோவா 40, குஜராத் 182, ஹரியானா 90, ஹரியானாவும் சத்தீஸ்கரும் சேம் தான். இமாச்சல் பிரதேசம் 68, ஜார்க்கண்ட் 81, கர்நாடகா 224, கேரளா 140, மத்திய பிரதேசம் 230, மகாராஷ்டிரா 288. ஸோ இன்னைக்கான 14 மாநிலங்கள் பார்த்துட்டோம். மீதி நம்ம நாளைக்கு கண்டிப்பா பார்ப்போம். ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி இந்து செய்தித்தாள் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காமல் ஏப்ரல் 23 அனைவரும் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.